ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் பார்த்தீங்கன்னா, ஒரு லெஜெண்டோட லைஃப் ஸ்டோரி. கிங் ஆஃப் பாப்னு சொல்ற மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் 2026. இந்த ட்ரெய்லர் வரும்போதே இந்த படத்துக்கு பெரிய ஹைப் இருந்தது. அந்த டீசர் ட்ரெய்லருக்கு மட்டும் 24 ஹவர்ஸ்ல 116 மில்லியன் வியூஸ் வந்திருந்தது. அதுலயே தெரியுது இந்த படத்துக்கு வேர்ல்டு வைடா எவ்வளோ கிரேஸ் இருந்திருக்குன்னு. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, வர்த்தா வர்த்தில்லையான்னு நம்ம ரிவ்யூக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கவர் ஆண்டாயின் ஃபியூகா. இவர் ட்ரைனிங் டே, ஈக்குவலைசர் மாதிரி படத்தை டைரக்ட் பண்ணவர். இந்த படத்தோட பட்ஜெட் $155 மில்லியன். லயன்ஸ் கேட் அண்ட் யூனிவர்சல் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஜாக்சனோட சொந்த அண்ணன் பையன் ஜாஃபர் ஜாக்சன். ஊர் ஃபுல்லா காஸ்டிங்காக தேடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஃபேமிலிலேயே கிடைச்சது நல்ல விஷயம் தான். ஏன்னா ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ், ஆட்டிடியூட், மேனரிசம் எல்லாத்துலயும் பிச்சு எடுத்திருக்காரு. மைக்கேல் ஜாக்சனே வர மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவர் அப்பா ஜோ ஜாக்சன் கிட்ட ரொம்ப ஹார்ஷாவும் ஸ்ட்ரிக்டாவும் வளர்றாரு. அதுலேயே அவரோட டேலண்ட்டும் வெளியே வருது. மைக்கேல் ஜாக்சனோட ஜேர்னியும், ஹாஃப் ஸ்டேஜ் லைஃப், பர்சனல் ஸ்ட்ரகிள், ஐகானிக் பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் வரது தான் மீதி கதை. ஸோ ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஜாஃபர் ஜாக்சனோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காங்க. அவரோட மேனரிசம், டான்ஸ், வாய்ஸ், எக்ஸ்பிரஷன், எவ்ரி திங் ஸ்பாட் ஆன். ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறது ரியலி ரெஸ்பெக்ட். ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் ஜாக்சன் ஃபார் பிரிங்கிங் மைக்கேல் ஜாக்சன் அலைவ் ஆன் ஸ்க்ரீன். ஐமேக்ஸில் பார்க்கணுன்னு ஃபீல் ஆகிற படம் தான் இந்த படம். கான்சர்ட் சீக்வென்ஸ், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பைசா வசூல் விஷுவல்ஸ். மியூசிக் ஆப்வியஸ்லி சொல்ல வேணாங்க. மைக்கேல் ஜாக்சனோட சாங்ஸ், த்ரில்லர், பீட் இட் தியேட்டரில் கேட்கும்போது கூஸ் பம்ப்ஸ் கேரண்டி. இந்த படத்தோட எமோஷனல் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, ஜோ ஜாக்சனோட ஹார்ஷ் பேரண்டிங், எம்ஜியோட இன்னர் ஸ்ட்ரகிள், ஃபேமோட டார்க் சைடு அது ஃபீல் ஆகுதுங்க. ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் இல்லைங்க, இது ரியல் எமோஷன் ஜேர்னி தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஃபீல் பண்ணுவீங்க. மைனஸ்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஜாக்சனோட ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் திட்டாதீங்க. இல்லை, படத்தில் கொஞ்சம் மைனஸும் இருக்குது. ஸ்டோரி ஸ்லைட்டாக சானிடைஸ் வெர்ஷன் மாதிரி தெரியுது. அதே தான் கிரிட்டிக்ஸும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எம்ஜியோட கான்ட்ரவர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எதுவுமே இந்த படத்தில் காட்டல. ஸோ பேலன்ஸ்டாக இல்லை. சில குரூப்ஸ் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. செகண்ட் ஆஃப் பேசிங் கொஞ்சம் அன்ஈவன். மிடில் ஒரு ஸ்லோ ஸ்டச் இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸ் வரும்போது அது பிக்கப் ஆகுது. ஸோ பேஷன்ஸோட அந்த படத்தை பாருங்க. ஸோ இன்னொரு மைனஸாக நான் பார்த்தது ஃபுல் லைஃப்பை கவர் பண்ணல. டில் 1988 பேட் டூர் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார்ட் கோர் எம்ஜே ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக இன்கம்ப்ளீட் ஃபீலிங் ஆகலாம். சீக்வல்ஸ் வருமானு தெரியல, காத்திருப்போம். ஃபைனலாக இந்த படத்தை பார்க்கலாமா வேணான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாங்க. மைக்கேல் ஜாக்சன் 2026 ஒரு விஷுவலி ஸ்டன்னிங், எமோஷ்னலி எங்கேஜிங் பயோபிக். ஜாஃபர் ஜாக்சனோட பெர்ஃபார்மன்ஸ் அலோன் வர்த் வாட்சிங்க. எம்ஜே ஃபேன்ஸ் டெஃபினெட்லி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஐமேக்ஸில் இந்த படத்தை பாருங்கள், இன்னும் செம்மையாகவே இருக்கும். கிரிட்டிக்ஸ் ஸ்டோரி ஸ்டாண்டர்டைஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு சாலிட் என்டர்டெய்னர் படம் தாங்க இது. படத்தை பார்த்துட்டு உங்களோட ரேட்டிங், உங்களோட தாட்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எம்ஜே ஃபேன்ஸ் மறக்காமல் உங்களுக்கு எம்ஜியோட எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு ஓன் சாய்ஸ் சேனல். நன்றி, வணக்கம்.